தற்போதைய அண்மை செய்தி, நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு திருவள்ளூர் சிறுவன் கடத்தல் வழக்கு ஒரு உதாரணம் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, தொடர்பான விரிவான தகவல். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு விஜயஸ்ரீ பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணை தேடி தனுஷ் வீட்டுக்கு சென்றுள்ளார்கள். அப்போது அவர் வீட்டில் இல்லை. தனுஷினுடைய சகோதரரை கடத்தி சென்று பின்னர் இரவு பேருந்து நிறுத்தம் ஒன்றில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். இத்தொடர்பாக தனுஷினுடைய தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியினுடைய எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணுடைய தந்தை உட்பட 5 பேரை கைது செய்கிறார்கள். இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க உத்தரவிடக் கோரி வனராஜ், மணிகண்டன், கணேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். இந்த மனுக்களை விசாரித்த நீதியரசர் ஜெயசுந்தரன் அவர்கள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முக்கியமானவர்கள் இன்னும் கைது செய்யப்படாதால் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என்று காவல்துறை வாதத்தை ஏற்று மூவரினுடைய ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறார்கள். மேலும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள போதும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கைகளை பார்க்கும் பொழுது விசாரணையில் போதுமான முன்னேற்றம் இல்லை எனவும் இதுவரை நடந்த விசாரணை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை என்றும் அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம் என்று நீதியரசர் அவருடைய உத்தரவில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சாதாரண மக்களினுடைய வாழ்வு சுதந்திரம் குறித்த கவலையை இந்த வழக்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த வழக்கை பார்க்கும் பொழுது நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என்று அச்சம் கொள்ள வைக்கிறது என்று நீதியரசர் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியும் சட்டமன்ற உறுப்பினராக வலம் வாய்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் உள்ள ஒருவரும் உள்ளதால் காவல்துறை அறிக்கையில் கூறியபடி விசாரணையை முறையாக நடத்தி காவல்துறை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுக்கப்படும் என நம்புவதாகவும் தற்போது நீதியரசர் உத்தரவில் தெரிவித்துள்ளார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.